ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற என்று. ஆற்றின்ப வெள்ளமே என்று எந்த ஆறு வறண்டு போய் கிடக்கிறதே என்று மனம் வருந்தியதோ அதே மனம்தான் அப்பா இவ்வளோ பெரிய வெள்ளம் வருகிறதே, இந்த தண்ணீர் வெள்ளத்தில இருந்து என்னை காப்பாற்றி இறைவா என்று வேண்டிக் கொள்கிறது இல்லையா? எந்த தண்ணீர் வேண்டும் என்று நினைத்தோமோ அதே இப்பொழுது வேண்டாம் என்று மனதிற்கு நினைக்கிறது. ஆனால் இந்த வெள்ளம் எப்படி தெரியுமா? ஆற்றில் கரை புரண்டு ஓடி வந்து கரைகளை அழித்து நாடு நகரங்களை எல்லாம் இடம் மாற்றக்கூடிய அந்த ஆற்றின் வெள்ளம் அல்ல. இந்த ஆற்றின்ப வெள்ளம் என்பது இறைவனுடைய பரசிவ வெள்ளம். அந்த சுகானுபவத்தில் திளைத்தவர்களுக்கு, இறைவனுடைய அந்த நாமத்திற்குள்ளேயே வாழக்கூடியவர்களுக்கு, சிவ அனுகிரகம் பெற்றவர்களுக்கு இங்கே பூமியிலே இருக்கக்கூடிய கண்முன்னால் இருக்கக்கூடிய எது ஒன்றும் ஒரு பொருட்டாகவே இருப்பது இல்லை. அந்த ஆற்று இன்ப வெள்ளத்திற்குள்ளே, அந்த இறை அனுபவத்திற்குள்ளே திளைக்க 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 எப்போதும் அவர்களுக்கு உயர்வுதான். சாதாரணமாக தண்ணீர் ஓடி வரக்கூடிய ஆற்றுக்குள்ளே மூழ்கினால் நாம் அந்த தண்ணீருக்குள்ளே முழுகி முழுகி அழுந்தி கீழே போவோம். ஆனால் இறைவனுடைய ஆற்றின்ப வெள்ளம் என்கின்ற சிவானுகிரகத்திலே, அந்த பரசிவ வெள்ளத்திலே முழுகத் தொடங்கியவர்கள் எப்போதும் உயர்ந்து 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 மற்றவர்களை விட பலபடி உயர்ந்த நிலையிலேதான் சென்று இருப்பார்கள். அதனால் ஆற்றின்ப வெள்ளமே அத்தா என்று சொல்லுகிறார். இந்த அத்தா என்கின்ற சொல் அதிகமாக இஸ்லாமிய பெருமக்களுடைய இல்லங்களிலே தந்தையை கூப்பிட்டக்கூடிய சொல்லாக பயன்படுகிறது இன்றைய நாளிலே. ஆனால் மாணிக்கவாசகர் அந்த சொல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். அத்தா மிக்காய் என்று சொல்லுகிறார். அப்பா எனக்கு மிகுந்த துணையாக இருக்கக்கூடியவனே என்று சிவபெருமானை பார்த்து அழைக்கின்றார்.